இவங்களுக்கு வெயிட் பண்ணி தூக்கமில் வருது. வெயில் நின்றாலும் டெய்லி மீனாக தின்னு சாப்பிட்ற ஒரு ஆள் கொண்டு வரேன் அது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதை காணும். இன்னும் எவனைங்க இறால் வேறு நிறையா இருக்கே. குட்டானில் வேற கொண்டு வர்றானே இதை இறாலை. கவர் இருந்தால் பாதி நல்ல இடம் கிடச்சிட்றா. கவர் வேறு இல்லையே. உட்காருவோம். ஐயோ வாசல்லையில் உட்காந்து பார்வைகள் புதிதா பரிசங்கள் வாசல்லையில் உட்காந்துருக்காங்க. இறைவா என் இதயத்தில் எழுந்திட. அடே என்னடா புலம்பிட்டு வர பைத்தியத்தின் ஆயிட்டாங்க. காலி நீராங்களே சார். கவர்ல பாதி ஆர்டிஸ்ட் போட்டுக்கலாம். பேசிக்கிட்டு வர்றான். அவங்களுக்கே காணாது. ஐயோ பொண்ணுவாக்களே பைத்தியமாயிட்டான அவர்களே. ஆமாவா ஆமாவா என்னடா சோறு எடுக்க வந்திருக்கியாக்கு? இன்னும் 2 மாதம் கிடைக்க சோறு எடுக்கிறதுக்கு. கவர் எதுவும் கிடைக்கல. அதான் ஒரு கொட்டான ஆட்டையை போட்டு கொண்டு வரேன். யாருட்டு கொட்டான்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? இந்த வீட்டுக்காரங்கள்ட்ட தான் கேட்கணும். இறால் வெள்ளை இறாலா? வரிறால். கவர்னா பாதி ஆர்டிஸ்ட். வரிறால் இல்லடா வெள்ளை இறால்ரா பைத்தியம். வரிறால் வெள்ளை இறால்ரா. அரிறால் வெள்ளை இறால் அரிறால் வெள்ளை இறால்ரா. எனக்கு தெரியாதா? பார்க்குறேன் எனக்கு தெரியாது வெள்ளை இறால்னு. அடி நீ பாரு. நான் இந்த இறால் பார்த்துக்கிட்டு தான் என்ன இறால்? வரிறால். கமெண்ட்ல சொல்லுங்க என்ன கலர்ல இருக்குன்னு. வெள்ளை இறால்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். போடா வரி இருக்கு வரிறால். ஏம்மா இந்த இறாலை உப்பு கறி போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே. இது அதோட அப்படி எடையை போட்டோம்னீங்கன்னா 1000 ரூபாய்க்கு. இந்த இருக்குல்லம்மா இப்படி வெட்டிட்டு உப்பு கறி போட்டாலே செம்மையாக இருக்கும். தாச்சி நல்லா சாப்பிடலாம். தாச்சி அப்புறம் இருக்கும். அப்படியே கொண்டு போய் கம்மியில் எடையை போட்டோம்னீங்களே அப்படியே நோட்டு கொடுப்போம். அந்த பக்கம் இடைப்பட்டு ஓடி வீட்டு பக்கம்லாம் வந்துடாதான் துணியை பொறுத்துக்கு வெளியே. ஐயோ ஐயோ எப்போ பேக் பண்ண மாதிரி தான் துணியெல்லாம். ரெண்டு பேருக்கு இறால் உரிக்கிற போட்டி வைப்போமா? கல் தோன்றி மண் தோன்றி இறால் தோன்றும் முன்னாலே. இறாலை இப்படி எடுத்துக்கிறோம். டேய் ஒன்று நீ பண்ண வேணாம். நீ கிளம்பு எனக்கு. அடே அப்படி படப்படல. அது இவ்வளோ நேரம் என்னடா உனக்கு இந்த உனைய தமிழில் இப்போ வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசுகிறீங்களா? ஆமாம் ஆமாம். எதுக்குடா உரிச்சேன்? ஒரு மண்டே கிளாரி பண்ணிட்டானே சார். எனக்கு எதுனே இறாலை மட்டும் பொறிக்கலான்னு பார்த்தேன். நிறைய பேர் இறால் வாங்கினோன்னு இறாலை உரிச்சிட்டு மண்டையை கீழே போட்டுடுறாங்கடா. 1 கிலோ இறால் வாங்கினாங்கலாம் உரிச்சு 1/2 கிலோ தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மண்டை சாப்பிட்டு அந்த மண்டையை பொரிச்சாலோ இது பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி சமைச்சாலோ எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால நண்டு மாதிரி வெண்டு முங்கி துப்பிடலாம். லைட்டாக குத்தி பார்ப்போம் ரத்தம் வருதா இல்லையா? கொண்டா உனக்கு வேணா டெஸ்ட் எடுப்போம். மஞ்சக்கம்மல டெஸ்ட் எடுப்போம். இங்கே இந்த வரல போயிடலாமாடா ஆஸ்பத்திரிக்கு? கட்ட குத்துனாடா கரெக்டாக குத்தி இந்த சோழியை முடிச்சு விட்டுட்டு. ஆமாம் அந்த இடத்துல அவங்க ஆஸ்பத்திரி நம்ம பார்த்துருக்கோம். குத்திடும் ஒரு செகண்டில். டேய் நிறையவே திட்டு. அதுவே சூமிங்கில் கட்டிக்கிட்டு இருக்கியா? எல்லாட்டா பண்ணியா? எல்லாட்டா பண்ணுதா? வந்தது ஏன் பிளட்டியா? அப்படிலாம் இல்லை. நீ இப்போ போகிற ஆஸ்பத்திரி உனக்கு காய்ச்சலுக்கு டெஸ்ட் எடுக்குன்னா இப்படி தானே பண்ணுவாங்க. சத்தக்குன்னு விற்பாங்க. நர்ஸ் ஆகிறதுக்கான அப்படி தகுதி இருக்குடா. வீட்டுக்குள்ள அப்படி போட்டிருக்கியா அண்ணன் தம்பி? போன வாரம் இந்த மாடல் கட்டிங் எதுக்கு? நம்ம வந்து ஒடிகுனி போட போகிறோம். இந்த மாதிரி கட்டிங் எதுக்கு சுமித்ரா? நீங்க சொல்லுங்க. நீங்க வாய பொத்துங்க சுமித்ரா. நீங்க மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. அந்த பையங்க பண்ணும்போது நல்லா இருக்கும். கேவலமா பண்ணி கிளி வாங்கிறாதீங்க. சொல்லு சுமி. இது வந்து இது ஒடிகுனி போடுற ஸ்டைல். இப்படி தான் ஆற்றுல இறால் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. நான்லாம் இங்கே ஆற்றுல தலை இல்லை கரெக்டாக அந்த கண்ணுக்கிட்ட தான் வெட்டணும். தலையை வேஸ்ட் ஆக்காமல் சமைக்கிறதுக்காக இந்த இருக்காம்பத்தியெல்லாம் காலை புறா வெட்டிட்டு லாஸ்ட்டில் இருக்க இந்த வாழையை வெட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி தான். என்னடா தோலோடு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும் இந்த சமையல். ஆத்திராலெலாம் இந்த மாதிரி தான் நம்ம தோலோடு தானே போட்டு குழம்பு வைப்பாங்கண்ணா. சூப்பராக இருக்கும்ல. நான் தங்கச்சி மரத்தில் இருக்கிற வரை இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது சம்பவங்களாம். மூக்கியம் இருக்குது. நான் வந்தப்பம்லாம் 6 இருந்துச்சு. நாங்கள் வந்த நேரமும் என்ன முதல்ல ஹாரப்பரை போட்டு ஆற்ற மூத்துட்டாங்க.
அதுக்கு முன்னாடி ஆற்றுல எல்லாமே கிடைக்கும். அப்போ நாங்கள் வந்தப்போ எங்கள் மம்மி வந்து இறால் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வலையில். இறாலை எதுவுமே பண்ணாமல் முழுசாக போட்டு குழம்பு வச்சிட்டாங்க. நான் பார்க்குறேன், என்னடா இந்த ஃபேமிலி ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்னு. பார்த்தா தெரியுது அவன் அதில் தான் டேஸ்ட் அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க மூக்கூராத்தை பற்றி. மூக்கூராத்தில் கெண்டை மீன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மூக்கூரை பற்றி தெரியாமையே வாழ்ந்துருக்கேன் தங்கச்சி மடத்தில். நான் இதே 4 வாட்டி கழுவுங்க. சந்திரமுகி சந்திரமுகி மூஞ்சி அப்படி வைக்காத, நல்லாவே இல்லை. அத்தே இந்த மாதிரி மூஞ்சி வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். சரி 10 வருஷம் ஆகலாம். கை லட்சுமி இதை வைக்காத அவ்வளோக்குள்ள அந்த கட்டையை வை. நீ என்ன ஊத்துறியா மண்ணெண்ணெய் ஊற்றியா? மஞ்சள் கலராக இருக்கு. இப்போ காலிஃப்ளவர் பொரிச்சிடலாமா காலையில் தம்பி? ஒரு எண்ணெயை கடுகு போடுற, சோம்பு சீரகம் போடுற. சோம்பு பார்க்குற நேரம்லாம் எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வரும். என்ன தெரியுமா, இன்னும் சீரகத்துக்கு சோம்புக்கே அடையாளம் வித்தியாசம் தெரியாத நான் எங்கே இந்த உலகத்தில் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன். சைடு வந்து சின்ன சீரகம் பெரிய சீரகம் தான். நிறைய வத்தல் என்ன ஒன்று முழுசாக கிடக்கான். அப்படியே இறக்கி கஞ்சி விட்டாவே ஒரு செம்ம சமையல். போட்டு கணவன் இறாலுக்குலாம் வெள்ளைப்பூடு போடும்போது நிறைய பேர் இறாலெல்லாம் வாசனை வச்சு மேலே வெள்ளைப்பூடு போடுவாங்க. அப்போம்னா அந்த வெள்ளைப்பூடு வாசனை அடிக்கும். அதனால் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டோம்னா அந்த வெள்ளைப்பூடு வாடை அடிக்கும், நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயிலே போட்டு வதக்கணும். புரிஞ்சாம்மா உங்களுக்கு? புரிஞ்சு. மைக்கில் சத்தம் பேசு. நல்லா வதக்கி வச்சு இறாலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி இருக்குங்களா? நிறையவே போடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. தண்ணி ஊற்ற தேவையில்ல, இறால் கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே அது இருக்கும். முடிச்சுட்டு சத்தவே விடும். வெந்துட்டான்னு பார்த்தேன். தேவை எல்லாமே உனக்கு தான். டேஸ்ட் பார்க்குறீங்களாம்மா? டேஸ்ட் பார்க்குறீங்களா? நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். அப்படி
கட்டி இருக்கோமா. மண்டையெல்லாம் சாப்பிட்டீங்களா? நம் திண்டது போதும். அந்த ஜீவன் திருட்டுத்தனமாக யாருக்குமே நான் வீடியோ எடுக்கிற கூட தெரியாமல் ஒரு ஆளை திருடி எப்படி தின்னுக்கிட்டு இருக்கு பாருங்க. என்னத்தை சொல்ல, வச்சு ஊறிட்ட உங்களுக்கு ஆசை இன்னும் பார்க்கவே இல்லை. பார்த்துருச்சு. அது ஆக்டிங்கா நம்ம பார்த்துட்டாலும் அது கொடுத்து அதை சமாளித்தாங்க. என்னத்தை சொல்ல.